இந்த வருஷம் டாடா ஐபிஎல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. பிளே ஆஃப்க்கு யார் யாரெல்லாம் தகுதி பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரே ஒரு டீம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிருக்கு. அதுதான் வந்து கேகேஆர் டீம். இன்னும் 3 டீம் வந்து கியூவில் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், ஆர்சிபி, எல்எஸ்ஜி இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளே ஆஃப் சான்சஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. என்னோட பிளே ஆஃப் ப்ரிடிக்ஷன் எந்தெந்த டீம் போக போகுது, யார் வந்து கப் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இந்த வருஷம் டாடா ஐபிஎல் கிட்டத்தட்ட இறுதி கட்டம் நெருங்கிடுச்சு. இன்னும் இந்த ஒரு வாரம் தான் வந்து நடக்க போகிற லீக் மேட்ச்சு ரொம்பவே பரபரப்பாக இருக்க போகுது. எந்த டீம் வின் பண்ணால் எந்த டீம் குவாலிஃபை ஆகும். கிட்டத்தட்ட மும்பை டீம், ஜிடி எல்லாமே வந்து வெளியேறிடுச்சு. கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட வெளியே தான் அப்படின்னு வந்து சொல்லணும். பிளே ஆஃப் ரேஸில் இப்போ எந்தெந்த டீம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் தென் ஆர்சிபி. இந்த 5 டீம் மட்டும்தான் வந்து பிளே ஆஃப் ரேஸில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கேகேஆர் டீம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் சஜஷன் அப்படின்னா, கேகேஆர் டீம் வந்து இப்போது ஓகே குவாலிஃபைடு. அதுக்கடுத்து இருக்க டீம் ஆர்ஆர் வந்து 12 மேட்ச் விளையாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக சிஎஸ்கே கூட வந்து தோற்றுருந்தாங்க. இதுக்கடுத்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்சுமே எனக்கு என்னமோ அவங்க வந்து தோற்றுருவாங்க. சிஎஸ்கே டீம் வந்து ஆர்சிபி கூட வரப்போகிற சனிக்கிழமை அன்னைக்கு அந்த மேட்சை வின் பண்ணிட்டா ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா 2வது இடத்துல போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்றத நானும் வந்து சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ஆர்ஆர் வந்து 3rd பிளேஸ் வந்துடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 4th பிளேஸில் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து 4th பிளேஸில் அப்படின்னா இன்னும் ஒரு மேட்சோ 2 மேட்சோ இருக்குது. அது அவங்க வந்து ஒரு மேட்ச் தோத்தாலும் சரி, ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, அவங்க 4வது பிளேஸில் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது ஸ்பெஷலாக. அண்ட் தென் எப்படி ஆர்சிபி வந்து தோக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளே ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெற்றுடுவாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச்சில் எப்பயுமே வின் பண்ணி போகிறது தான் வந்து சிஎஸ்கே டீமுக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 3 மேட்சாக வந்து சிஎஸ்கே டீம் வந்து தோத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் கூட ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க. தன்னோட ஹோம் கிரவுண்டில் சென்னைக்கு லீக் மேட்ச், ஓகேவா, சென்னைக்கு லீக் மேட்ச் வந்து சென்னையில் நடந்த கடைசி மேட்ச் வந்து எல்லாருக்கும் வந்து பிரியா விடை கொடுத்தாங்க. சென்னை அணி வீரர்கள் வந்து ரசிகர்கள், ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலாக வந்து ஆட்டோகிராஃப், பால்லாம் வந்து தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கடுத்து லீக் மேட்ச் வந்து லாஸ்ட்டாக விளையாட போகிறது சின்னசாமி ஸ்டேடியம். எங்கே போனாலுமே சிஎஸ்கேக்கு தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. குறிப்பாக தல தோனி அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. அந்த மேட்ச்சில் எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கடைசியாக ஒரு 5 மேட்ச் வந்து வின் பண்ணிக்கிட்டு வர்றது காரணம் என்ன எதுன்னு கேட்டால் வந்து வில்ஜாக்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த லாஸ்ட் 5 மேட்ச்லையுமே வில்ஜாக்ஸ் அடிக்கலனாலும் அவர் ஒரு லக்கி சாமா இருந்துக்கிட்டு இருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. அந்த வில்ஜாக்ஸ் வந்து இப்போதைக்கு எப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் இணைந்து நடத்துகிற T20 வேர்ல்டு கப்புக்கு இங்கிலாந்து வந்து பயிற்சி பெற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் நாட்டு வீரர்கள் வந்து அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் சொல்லியிருக்காங்க, எங்கள் நாட்டு வீரர்கள் ஐபிஎல் விளையாடிட்டு இருக்கவங்க யார் யார் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் கூப்பிட்டுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரே ஸ்டாப்லி, ஜாஸ் பட்லர் அண்ட் தென் வில்ஜாக்ஸ் இவங்க 3 பேர் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குது. ஸோ வில்ஜாக்ஸ் இல்லாதது பெரும் பின்னடைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாஸ் பட்லர் முக்கியமாக வந்து கேகேஆர் கூட ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கும் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வின் பண்ணி கொடுக்கலாம் அவர் இருந்தால். பட் அவர் இப்போ கிடையாது. அடுத்த 2 மேட்ச் அவர் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஓகே, வில்ஜாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் விளையாடுவாங்க ஃபாரின் பேர் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை மேக்ஸ்வெல்லா கூட திருப்பி கொண்டு வரலாம். அந்த ஒரு மேட்ச்சுக்கு மேக்ஸ்வெல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இந்த வில்ஜாக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு டீம் ஸ்குவாடை வந்து சேஞ்ச் பண்ணாங்களே, வில்ஜாக்ஸ், கரண் சர்மா எவ்ரி மேட்ச்லையுமே ஒரு 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்தவரை ஆர்சிபி டீம் வந்து நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் வில்ஜாக்ஸ் இல்லாதது ஒரு பின்னடைவாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் தென் சிஎஸ்கே டீம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் நினச்ச லாஸ்ட் மேட்ச்சில் ரஹானாவை இறக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 4 மேட்சாக வந்து ஓப்பனிங் இறங்கி அவர் சொதப்பிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரை வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்ஆரில் வந்து வெளியே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதே போலவே அவரை வெளியே வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவை எப்பயும் போல் வந்து இறக்குனாங்க. எனக்கு என்னவோ எப்படின்னு தோணுது அப்படின்னா, ஆர்சிபி கூட மேட்ச் நடக்குதுல்ல, அந்த மேட்ச்சில் என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, சிஎஸ்கேவோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் ஜெயிச்சா ஜெயிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. எந்த ஒரு ப்ரெஷருமே போட மாட்டாங்க. அதனால் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு கை ஓங்குற மாதிரியே இருக்கும். சிஎஸ்கே ஒரு 4 அடித்தாலும் 6 அடித்தாலும் அவங்களோட கை ஓங்கின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் சப்போர்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணுறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஆர்சிபி வின் பண்ணால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வருஷமும் கோப்பையை வந்து வின் பண்ணதே கிடையாது ஆர்சிபி டீம். ஒரே ஒரு வாட்டி விராட் கோலிக்காக இந்த ஆர்சிபி வந்து கோப்பையை வின் பண்ணிடாதா அப்படின்றது பல பேரோட கனவாக இருக்குது. கிரிக்கெட் ரசிகர்களோட பல பேரோட கனவாக இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். சிஎஸ்கே 5 வாட்டி வின் பண்ணிட்டாங்க, சரி ஓகே இந்த வாட்டியாவது ஆர்சிபி வின் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஆர்சிபி வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் வந்து எனக்கு என்னமோ வந்து ஆர்சிபி தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சிஎஸ்கே வந்து டாப் 2ல் போவாங்க. டாப் 2ல் போயிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபயர் 1ல் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிவிட்டு ஃபைனல் போயிடுவாங்க. குவாலிஃபயர் 2ல் வந்து யார் மோதுவாங்கன்னு தெரியல. ஆனால் கேகேஆர் அந்த இன்னொரு டீம் அது எதுன்னு தெரியல. அந்த டீமுக்கு வந்து ஜெயிச்சு கேகேஆருக்கும் சென்னைக்கும் ஃபைனல் நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சொல்கிறது நடந்துடுச்சுன்னா இதாண்டா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன? எந்த டீம் இந்த வருஷம் கோப்பையை வின் பண்ண போகுது? எந்தெந்த டீம்லாம் பிளே ஆஃப் போக போகுது? ஆல்ரெடி கேகேஆர் போச்சு, மீதி இருக்க 3 டீம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.